விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் நன்றாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். நன்றாய் வாழ்வதற்கான எல்லா அடிப்படை காரியங்களையும் சிலுவையிலே அவர் செய்திருக்கிறார். சிலுவையிலே செய்தது மாத்திரமல்ல, எப்படி நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு முன் உதாரணத்தையும் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை சொல்லி அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, உண்டாகிறது என்று சொல்கிறார். ஒரு விசுவாசியே இருக்கிறவன் நீ நன்றாக இருப்பதற்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு முன் உதாரணமாக நீ வைக்க வேண்டியது யாரை? ஆபிரகாமை வை. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு, கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறதா என்பதை நீயே தெரிந்து கொள்வதற்கு யாரை முன்மாதிரியாக எடுத்து பார்க்க வேண்டும்? ஆபிரகாமை முன்மாதிரியாக வைத்து பார்க்க வேண்டும். உலகத்தில் வேற எந்த நபர்களையோ, உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களையோ அல்லது உலகம் காண்பிக்கிற எந்த மனுஷங்களையும் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக பார்க்கவே கூடாது. ஆபிரகாமை தான் அடையாளமாக பார்க்கணும். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபங்களை, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அவர் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருக்கிற பல பிரசங்களை அதை சொன்னதுனால மேலோட்டமாக சில காரியங்களை காண்பிக்கிறேன். சரி, அப்படி உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கடவுள் முதல்ல சந்திக்கிறாரு. 75 வயது அப்போ ஆபிரகாமுக்கு. அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் 4 முறை அங்கே ஆசீர்வாதத்தை மறுபடியும் சொல்கிறாரு. அதெல்லாம் சொன்ன பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த ஆபிரகாமுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கான செயல்கள் அல்லது கிரியைகள் அல்லது அவன் விசுவாசத்தின் கிரியைகள் என்னவாக இருந்தது என்பதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்கிற தெய்வ மனுஷனுக்கு அவன் என்ன பண்ணினான்? அவன் தசம பாகம் செலுத்தினான் என்று பார்க்குறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும், அது தனக்கு இருக்கிற எல்லா காரியம், எல்லா வருமானத்திலும், தனக்கு உண்டான எல்லா பொருட்களிலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்கிற மனுஷனுக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதுதான் ஆபிரகாமுடைய சாபமற்ற வேதனையற்ற ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் ஆபிரகாம் கூடவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு பேர் தான் லோத்து, அவனுடைய சகோதரன். ஆபிரகாமுக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆபிரகாமின் தேவனை அவனும் அறிந்திருந்தான். ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் லோத்துக்கும் உண்டாயிருந்ததை நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த லோத்துடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஆபிரகாமை போல இல்லை என்பதை நம்ம கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் அப்படி லோத்துடைய முடிவு? அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவன் இழந்து போய் அதை தாண்டி அவன் சபிக்கப்பட்டது அல்லது அவன் ஒரு மோசமான நிலைக்கான ஒரு ஆதாரமாக என்ன பண்ணுகிறான்? லோத்தாங்க வைக்கப்படுறான். அவன் சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. அவன் சந்ததி தேவனுக்கு எதிரான சந்ததின்ற மாதிரி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி மாறினான்? ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் தான் லோத்துக்கும் இருந்தது. ஆனால் லோத்துக்கு ஏன் அப்படி ஒரு முடிவு வந்ததுன்னா அதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்ம அதெல்லாமே பொருளாசை தான் காரணம். இதுதான் காரணமாக இருக்கிறது. பொருளாசை தான் அவனுடைய காரணமாக இருந்தது. இந்த பொருளாசை உள்ள இருக்கிற மனுஷன் பாருங்க, முதலாவது அவன் தேவனை எல்லாவற்றிலும் கனம் பண்ண வேண்டும் என்று என்ன பண்ணுவதில்லை, அவன் எண்ணுவது இல்லை. அதான் பாயிண்டாங்க. நீதிமொழிகளும் முக்கியமாக சொல்லப்படுகிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதே தான் ஆபிரகாம் செஞ்சான். அவன் பொருளாலும் அவன் விளைவின் எல்லா முதற் பலனிலும் மெல்கிசேதேக்குக்கு அவன் தசமமாக கொடுத்தான். அவன் கொடுக்கும் போது ஆபிரகாம் மட்டும் இல்லை, அங்கே சோதோமின் ராஜாவும் அதே போல் லோத்தும் அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் லோத்து எவ்விதத்திலும் இது ஆபிரகாம் தான் அதெல்லாம் எதிரிகளிடத்துலேருந்து வாங்கி கொடுத்துருக்குறான். வாங்கி கொடுத்ததை எடுத்துக்கிட்டு மறுபடியும் சோதம்குள்ளே போகணுன்னு தான் பார்த்தானே தவிர அதிலிருந்து எவ்விதத்தில் என்ன பண்ணவே இல்லை, அங்கே தசமாக அவன் கொடுக்கவே இல்லாததை பார்க்குறோம். கிட்டத்தட்ட காயின் ஆபேல்ன்ற கதை மாதிரி தான். அங்கேயாவது கொடுத்ததுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, ஆனால் இங்கே கொடுக்காமல் இருந்ததுக்கு அடையாளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே கொடுத்தும் பிரோஜனம் இல்லை, அவங்க கொடுத்த பிரோஜனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படி மாறிச்சு, சாபமாக மாறிச்சு காயினுடைய வாழ்க்கை. அதே போல் இங்கே கொடுக்காமல் இருந்து அதே வாழ்க்கை என்ன மாறுகிறது, சாபமாக மாறுகிறது. ஏனென்றால் வேதம் அப்படி தான் நம்ம கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்ன்றது. எது ஐஸ்வர்யத்தை தருகிறதா? கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவர், ஐஸ்வர்யத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், ஐஸ்வர்யமாக வாழ நமக்கு உதவி செய்கிறவர். ஆனால்
அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னது? உலக ஐஸ்வர்யத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்துக்கு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தில் வருகிற ஐஸ்வர்யத்தில் எவ்விதத்திலும் என்ன இல்லைங்க? வேதனை இல்லை, சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை, பயம் இல்லை, இல்லாமல் இல்லை, அவிசுவாசம் இல்லை, அவநம்பிக்கை இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வருகிற எல்லா ஐஸ்வர்யத்திலும் என்ன இருக்கிறதாங்க? வேதனை இருக்கிறது, பயம் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பெரிய ஐஸ்வர்யவானாக இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன இருக்கும்? அவங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் உதாரணத்தோடய நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தில் கூட இப்போ நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய நம்பர் 1 பணக்காரன் சொல்லப்படுகிற அம்பானி, அவரோட மகனுக்கு திருமணம் ஆகும்போது அவர் மகன் இப்போ ரீசெண்டாக திருமணம் பண்ணிவிட்டு அவர் அங்கே ஜனங்க மத்தியில் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய உலகத்திலிருந்து வந்த பெரிய ஆட்கள் மத்தியில் பேசுகிறார். அவர் பேசும்போது இப்படி சொல்கிறாரு, எல்லோரும் நினைக்கிறாங்க வெளியே பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளை, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் என் வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாத பக்கங்களும் உண்டு. என்னுடைய வாழ்க்கை முள்ளின் மேல் இருந்த படுக்கைக்கு சமம்ன்றார். அழுதுகிட்டே சொல்கிறார். அவங்க அப்பா அழுகுறார் கீழே உட்காந்துக்கிட்டு. என்னடா மகனே, இந்தியாவோட நம்ம தான் நம்பர் 1 கோடீஸ்வரவாங்க, பணக்காரங்க, ஐஸ்வர்யவானு, ஆனால் வேதனை இருக்குதுன்னு சொல்கிறியேடா. என் பணத்தை வச்சு உன் வேதனை என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியலையே. அந்த வேதனை தீர்க்கிறதுக்கு தான் பாருங்கள் வழிகளை பல தேடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சமீபத்தில் போயிட்டு ஒரு நதியில் முங்கி எழுந்துக்கிறாங்க, புண்ணிய நதியில். எதுக்கு? அந்த வேதனை நீங்கிறதுக்கு தான். அவங்களுடைய நம்பிக்கை அது. நம்மளாக இருந்தால் கோடி பணம் கொடுத்தா கூட நம்மள என்ன பண்ண மாட்டோம்? ஆமாம், பண்ண மாட்டோம். பண்ணுறான். ஏன்? கோடீஸ்வரனாக இருந்தால் கூட சரி, எப்படியாவது இந்த அசுத்தமான தண்ணியில், மனம் கலந்த தண்ணியில் முங்கி எழுந்தாவது என்ன பண்ணுது, எனக்கு நிம்மதி கிடைக்கதான்னு பார்க்குறான். வேதனை இல்லாத என் ஐஸ்வர்யம் வேதனை இல்லாததான் மாறுகிறதான்னு பார்க்குறான், மகிழ்ச்சியை தருதான்னு பார்க்குறான். பட் இட் வில் நெவர் கம். இப்போ அடுத்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறான். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் படிக்கணும், படிச்சிங்கன்னா நிறைய தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் நடந்தே ஒரு கோயிலுக்கு போகிறார். இப்போ இந்தியாவின் முதல் பணக்காரர், உலகத்தின் 4வது பணக்காரர், உலகத்திலே 4வது, இந்தியாவில் முதல் பணக்காரர். ஏன்? அதுதான் சொல்கிறேன். அதனால தான் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் உலகத்தில் இருக்கிற பணக்காரனையும் என்ன பண்ண முடியாது, சேர்த்து வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்பது அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து வந்தது, வருகிறதா இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும், வேண்டும் என்றதை விசுவாசிக்க வேண்டும். இல்லையா? சரி. அப்போ ஆபிரகாம் அப்படிப்பட்டவனாக இருந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் லோத்து அப்படிப்பட்டவனாய் இல்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு மிகப்பெரிய லெசன் யார்? லோத்து தான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஊழியக்காரங்க லோத்து மாதிரியான ஆட்கள் தான். தங்களுக்கு வருகிற வருமானம், தங்களுக்கு வருகிற காசு, தங்களுக்கு வருகிற பணம், தங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி, செல்வம் எல்லாமே வரும்போது கடவுளுடையதுன்னு சொல்கிறாங்க. நன்மை வரும்போது யாருடையதுன்னு சொல்லிடுறாங்க, கடமைக்கு சொல்கிற மாதிரி. கடவுளுடையதுங்க, கடவுள் கொடுத்தார், கடவுள் ஆசீர்வாதம் ஆச்சு பூச்சுன்றாங்க. ஆனால் செயல்னு வரும்போது, விசுவாச கிரியைன்னு வரும்போது அங்கே யாரை கனப்படுத்துவதில்லை? தேவனை கனப்படுத்துவது இல்லை. அவங்க பொருளும் அவங்களுடைய விளைவின் எல்லா முதற் பலனும் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு தான் அது பயன்பெறுகிறதே தவிர யாருக்கு பயன்படுகிறது இல்லை. அது மெல்கிசேதேக்கின் இடத்துல வருவது இல்லை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? மெல்கிசேதேக்கின் இடத்துக்கு வருவது இல்லை. அவங்க யாருக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னா, இப்போ என் புதுசாக என் பொண்ணு இருக்கிறாங்க, மருமகன் வந்திருக்கிறாங்க, மருமகன் இருக்கிறாருங்க, மருமகள் இருக்கிறாங்க, மாமனார் வந்திருக்கிறாரு, மாமியார் வந்திருக்கிறாரு. இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். நான் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என் சொந்தக்காரங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும். எவ்வளோ மாறுது! நாம் அதெல்லாம் ஊழியத்தில் நான் பார்க்குறேன். அது எல்லாமே நல்லா இல்லாத போது எந்த சொந்தக்காரனை உன்னை கண்டுக்கிடுது இல்லையே. எனக்கு ஐஸ்வர்யம் வந்த பிறகு, பணம் லட்சமாக வந்த பிறகு, எல்லாவற்றிலும் உனக்கு உயர்வு அது இதுன்னு வந்த பிறகு, வீட்டில் எது நடந்தாலும் முதல்ல யாரை தான் கனம் பண்ண வேண்டியதாக இருக்குது? இப்போ சொந்தக்காரங்க தான். அதுதான் சொல்கிறோம். இது லோத்தோடைய அடையாளம். யாருடைய அடையாளம் இது? ஒரு விசுவாசிக்கு இது சரியானது இல்லை. உன்னுடைய முடிவு அது ரொம்ப பரிதாபமாக அது இருக்கும். ஆபிரகாமை போல நீ கடைசி வரைக்கும் சீமான்னு பேர் வாங்கிட முடியாது. ஆபிரகாமின் சந்ததி வாழ்ந்தது போல உன் சந்ததி இந்த பூமியில் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையே நீ உண்டாக்குகிற. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் ஆசையை குறித்து எப்படி இருங்கள்? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்? கடவுள் உங்களுக்கு நன்மையை தராரு, ஆசீர்வாதத்தை தராரு. இது எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்கு. என்ன கவனம்? ஒரே ஒரு கவனம் தான். எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுவதில் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக. அதில் கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னா
அது யார் சொன்னாலும் சரி சொல்லணுனாலும் சரி அது ஒரு பிரமாணம். பாருங்கள், பிரமாணம்னா என்ன? இப்போ புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு பிரமாணம் இருக்கு இல்லையா? இப்போ குழந்தைங்களை எடுத்துங்க, அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அது ஒரு பிரமாணம், அது லா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். எது மேலே போட்டாலும் கீழே விழுன்றது. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது பாருங்கள். அப்போ ஒரு கரண்டியை தூக்கி மேலே போடுதுன்னா மேலே தலை மேலே வந்து என்ன பண்ணும், அது விழும், மேலே நிற்க போகிறதில்ல. இதுதான் தூக்கி போட்டிருக்கோம், ஆனால் திரும்பி பார்க்கும் யாரோ போட்டாங்க போல இருக்குது, யாரோ போட்டுட்டாங்க போல. ஏன்னா அதுக்கு அந்த பிரமாணத்தை பற்றி தெரியாது. ஆனால் பாயிண்ட் என்ன, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, பிரமாணம் அதோடைய வேலையை செய்யும். பிரமாணம் அதோட வேலையை என்ன பண்ணும், அது செய்யும். அதே போல தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்தின் பிரமாணம் தெரியவில்லை என்றால், ஐஸ்வர்யத்தின் பிரமாணம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், புரியுதுங்களா உங்களுக்கு? பொருளாதாரத்தின் பிரமாணம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், தெரிந்தாலும் தெரியலனாலும் சரி, அது தன்னுடைய வேலையை என்ன பண்ணும், அது செய்யும் என்பது தான் நாங்கள் நிஜம். சரி, இதன் அடிப்படையில் தான் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். எப்படி நம்ம பொருளாசையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கடல் தர ஆசீர்வாதத்தில் நன்மையில் நம்ம எப்படி சரியாக இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகுது. லோத்து மாதிரி வெறும் லோத்து மட்டும் இல்லை, லோத்தோடு சேர்ந்து பல காரியங்கள் அப்படி தான் வேதம் நமக்கு போதிக்கிறது என்று எடுத்து காண்பிக்கிறது. அதில் முக்கியமாக இயேசு கிறிஸ்து கடந்த வாரம் போதித்த ஒரு விஷயத்தை கடந்த வாரம் உங்களுக்கு நான் என்ன பண்ண எடுத்து காமிச்சிருந்தேன். இயேசு கிறிஸ்து போதித்த ஒரு விஷயத்தை கடந்த வாரம் உங்களுக்கு எடுத்து போதிச்சிருந்தோம் இல்லையா? என்ன காரியத்தை நம்ம பார்த்தோம்? பொருளாசையை குறித்து எப்படி இருங்கள் நீங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு போதிக்கிறார். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள்? அதில் நம்ம பார்த்த ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான், என் ஆத்துமாவே உனக்கு திருப்தியானதை நான் என்ன பண்ணியிருக்கேன், சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், எக்கச்சக்கமாக வருது, முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக வருகிறது, அதனால் நீ சந்தோஷமாய் புசித்து குடித்து திருப்தியாயிருன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இரவு உன்னுடைய ஆத்துமா எடுக்கப்பட்டால் உன்னுடைய ஆஸ்தி உன்னுடையதெல்லாம் யாருடையதாக மாறும். அவனுக்கு பேர் மதிகேடன் பேர் வச்சார். அவனுக்கு பேர் என்னது? லோத்துக்கு இருந்த அதே பேர் தான், லோத்தோடைய மனைவிக்கு இருந்த அதே பேர் தான் இந்த ஐஸ்வர்யவானுக்கும் வைக்கிறார். அதில் 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. முதலாவது நான் சொன்ன வசனமும் கடைசியாக முடியும் போது அந்த சம்பவத்தில் முடிகிற 2 வசனங்களும் ரொம்ப முக்கியமானது. அங்கிருந்து தான் இன்றைக்கு ஆரம்பிக்கலான் இருக்கிற. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாருங்கள்? இயேசு போதிக்கிறார். எதை குறித்து எச்சரிக்கையாருங்க? நீங்கள் பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையார். பொருளாசைன்னா நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குதோ, பேராசைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் பொருளாசைன்னா பொருள் மேலே இருக்கிற ஆசைகள். வீடு, நிலம், காரு, வண்டி, நகை, இதெல்லாமே பொருள் தான் இல்லையா? ஆப்ஜெக்ட்ஸு, இது மேலே இருக்கிற ஆசைகள். அப்போ இதெல்லாமே வாங்கணுன்னா எது தேவைங்க? பணம் தேவை. இது எல்லாமே என்ன தேவைங்க? வித்தவுட் மணி யூ கேனாட் பை எனிதிங். அப்போ பணம் மட்டும் தான் இது கொடுக்குதானா? இல்லை. அதுக்காக எது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கணுமா, அதை நேர்மையாக செய்கிறத விட ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்ணு, லஞ்சமாக கொடுத்துரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டீ கடை வச்சுருப்பான், அங்கே போய் அதிகாரம் போய் நிற்பான், 4 பேர் டீ குடிப்பாங்க. அதில் குடிச்சு 4 பேருமே அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் தான் இங்கே யார்? ஆமாம், அதிகாரத்தில் இருக்கிறோம், ஆக்கும் தூக்கிடுவோம் கடையை அப்படின்வாங்க. அவன் பாவன் 4 பேரும் டீ கொடுத்துட்டு 4 பேர் டீக்கான நஷ்டத்தை அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான் அவன். இதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். எது இதெல்லாமே எதை காண்பிக்குது? பொருள். அந்த 4 டீ ஏமாற்றி இவங்க ஏதோ சம்பாதிக்க போகிறாங்க, ஏதோ சேர்த்துக்கிட்டாங்க, ஏதோ வச்சுக்கிட்டாங்க, ஏதோ லாபமாகுது. ஆனால் விசுவாசிகள் அப்படி இருக்கிறது இல்லை. எப்படி வரும்? விசுவாசிகள் அப்படி இருக்கிறது இல்லை. அவங்க மற்ற எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வந்துடுது? லோத்து மாதிரி தேவன் அவர்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளிலும் தேவனுக்கு எப்படி இருப்பதில்லை, அவர்கள் உண்மையாக இருப்பது இல்லை. தேவனிடத்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதே இல்லை. தேவனை கனப்படுத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வருவதே இல்லை. கஷ்டத்தில் இருக்கும்போது இருந்த அந்த எண்ணம் பாருங்கள். இப்போ நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுறதுல இருக்கிறது இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சத்தில் கூட சிலவங்களாம் உண்மையாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு 5,000, 6,000, 7,000, 8,000 சம்பளம் வாங்கும் போது கூட அவனோட காணிக்கை, அவங்க தசமாக எல்லாம் சரியாக இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். ஆலயத்துக்கு வருவதில் உண்மையாக இருந்ததை பார்த்துருக்குறேன். ஆண்டவர் அன்பு செலுத்துறது உண்மையாக இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஒரு உண்மை இருந்ததை பார்த்துருக்குறேன். ஆனால் நாளுக்கு நாள் சம்பளம், பணம், அது இதுன்னு ஏற 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 பொருள் ஆசை எக்கச்சக்கமாக உள்ள ஊடுருவி போக 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 என்ன ஆகிடுதாங்க? ஒரு கட்டத்தில் அங்கே கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கிற அன்பு, கடவுளுக்கு கனம் பண்ண வேண்டிய விதங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றம் வருகிறத நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். சரி, இதோடைய முடிவு என்னன்னா லோத்துடைய முடிவு தான் சொல்ல வரேன். இதோடைய முடிவு என்னது? அது லோத்துக்கு ஏற்பட்ட முடிவு தான்.
நம்ம நினைக்கிறோம் இது லோத்துக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு 3 பேரை பார்க்க போகிறோம் வேதம் அவங்களை பற்றி போதிக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு சொன்னதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் அதை பார்க்குறோம். பொருளாசை குறித்து எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஒருவனுக்கு அது நல்லா மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பொருட்களை சேர்த்தாலும், பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஒரு விஷயம், அதுதான் முன்னாடி ஒரு ஆளை சொன்னேன் நான், ஒரு பணக்காரனை, அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் என்றால் ஆசீர்வாதம், ஜீவன் என்றால் நம்பிக்கை, ஜீவன் என்றால் அதில் ஒரு வெளிச்சம், ஜீவன் என்றால் அதில் ஒரு விசுவாசம், ஜீவன் என்றால் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதான் ஜீவன். அது இருப்பதே இல்லை. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு சந்தோஷத்தை தராது, மகிழ்ச்சியை தராது, நம்பிக்கையை தராது, விசுவாசத்தை தராது, நிம்மதியை தராது. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அது வருவது இல்லை. அதனால தான் அதை நோக்கி ஓடாதீங்கன்றார். நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, நேர்மையாக வாங்குங்க. ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருன்னு நினச்சிங்கன்னா அது நிம்மதியை தராது. அதை வச்சு பொருளாதாரத்தை நீங்கள் சேர்த்து வச்சு அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா கிடைக்க செய்யாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்கள் பணத்தை வச்சு வீட்டை கட்டலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை பணத்தை வச்சு நீங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளோ பெரிய பெரிய பணக்கார வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். காஸ்ட்லியான பெரிய பெரிய பெட்டெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போட வேண்டிய பெட்டெல்லாம் போட்டு ஆக்சிஜன் இதிலேருந்து எல்லாமே அந்த வீட்டில் இருக்கும். எவ்வளோ பணம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தீராத ஒரு நோயில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் பல ஆயிரத்தை என்ன பண்ணுறாங்க, செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். நான் அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை, உடம்பு சரியில்லைன்னா அதை பார்த்துக்கு தான் வேணும் தான் இருக்குது. ஆனால் அதே தான் வாழ்க்கை. எவ்வளோ பணம் வச்சுருந்தோம், எனக்கு வீட்டில் ஒன்று நுழைஞ்சா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்ற ஆட்கள் பாருங்கள். அதுபடிப்பட்ட ஆட்கள் தான் பாருங்கள். வெறும் பணக்காரனில் மட்டும் இல்லை, எல்லா நிலைகளிலும் பார்க்கலாம். இப்போ டாஸ்மார்க்கில் போய் குடிக்கிற ஆளுங்களாம் யார், ரோட்டில் நின்று குடிக்கிற ஆளுங்களாம் யார்? அவங்களுக்கு வீடு இல்லையா, அவங்களுக்கு மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, மாதம் சம்பாதிக்கலையா, அவங்களுக்கு திறமைகள் இல்லையா? எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தும் அவங்கள கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டி வச்சுருக்குது, அந்த பொருளாதார ஆசை, அவங்கள பொருளாசை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டி வச்சுருக்குது, ரோட்டில் தான். பேசுகிறது புரியுதுங்களா அவங்களுக்கு? குடிச்சிட்டு ரோட்டில் தான் விழ வச்சுருக்குது அவனை பிச்சை எடுத்தால் குடிச்சிட்டு வரான் இல்லை, தான் சம்பாதிக்கிறத தன்னுடைய பணத்தில் இருந்து தான் என்ன பண்ணுறான், போயிட்டு வாங்கிட்டு வந்து தண்ணி அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான். அதுதான் இயேசு போதிக்கிறார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, சமாதானத்தை தராது, சந்தோஷத்தை தராது, மகிழ்ச்சியை தராது. அதனால் பணத்துக்கு என்ன வேல்யூ வரணும் அந்த வேல்யூ கொடுங்க. எல்லாத்துக்குமான வேல்யூவாக பணத்தை என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க. இதான் அவர் போதிக்கிறாராங்க. அதே சபைக்கு போகாத புருஷன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எதுக்கு சர்ச்சுன்னு ஓடுற, எடுத்துட்டு ஏன் பணத்தை ஏன் கொடுக்குறாங்க, இல்லை பேசுகிறத பார்த்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான் ஜீவன் நினைக்கிறாங்க. இதுதான் ஜீவனாங்க. பணம் போயிடுதே, செலவு ஆகுதே, பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இங்கே போதிக்கிறார், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்லன்னு போதிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுடைய ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை பற்றி போதிக்கிறாரு. இந்த இரவு நீ மரித்தால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக மாறும், அந்த பணத்தை வச்சு உன்னால் வாழ முடியாதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அங்கே? 2 காரியத்தை எடுத்து போதிக்கிறார் இல்லையா? பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவளுக்கு விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் பரமபிதாவைகளை பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை நீங்கள் பாருங்கள், அவைகளும் பார்த்தீங்கன்னா நூற்பதும் இல்லை, உழைப்பதும் இல்லை, பரமபிதாவைகளை உடுத்துவிக்கிறார். அப்போ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றார். என்ன சொல்றார்? முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்கள் என்னன்னு பாருங்க, அதுக்கு உட்பட்டிருக்கிற பிரமாணங்கள் என்னன்னு பாருங்க. அந்த வழிகளை அறிந்து அதுக்கு நேரத்தை கொடுத்து அதுக்கு தான் வரணும். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேட தான் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பிரமாணம் இருக்குது, என்ன வழி இருக்குது, என்ன வார்த்தை இருக்குது, என்ன வசனம் இருக்குது, இதை தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறீங்க. அப்போ இதை தேடுகின்றார். முதல் இதை தேடி இதை வாழ்க்கையில் முதன்மையாக வைத்து நடக்கும்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அவைகளை தருவார். அவர் தரும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது. இதுதான் இயேசு போதிக்கிறார். எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கல, எல்லாவற்றையும் தேவன் தரார். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது யாரை? நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் செல்வமாக நினைக்க வேண்டியது யாரை? உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவராய் நினைக்க வேண்டியது யாரை, எதை? இதுதான் கேள்வியாங்க. பணத்தை அல்ல, தேவனை. அதான் பாட்டில் அப்படி பாடியிருக்கிறோம். அவரே என் செல்வம். யார் என் செல்வம்? ஒப்பற்ற என்னுடைய செல்வம் அவர். அந்த விசுவாசத்துக்கு, அந்த தெளிவுக்கு ஒரு விசுவாசி வந்துட்டானா நான் சொல்கிறேன், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும்.
அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரியாது. அவன் சந்ததி லோத்துடைய சந்ததியை போல முடியாது, மாறாது. ஆனால் அந்த தெளிவு உள்ள வரணும்னா இப்படிப்பட்ட சத்தியங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கேட்டாதான். இல்லைன்னா என்ன பண்ணாது, அந்த தெளிவுக்குள்ளே வராது. என்னதான் விசுவாசியாக இருந்தாலும் விசுவாசிக்கிற பணத்தை தான் விசுவாசிப்பீங்க. பணம் தான் நீங்கள் இதுன்னு பேசுவீங்க. ஒருத்தர் சொன்னலையே ஸ்டார்டிங்கில், ஒரு ஊழியக்காரன், அவர் அப்படி தான், அவர் கூட ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தனை வச்சுருந்தார். அந்த இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாத அமங்கலமே கிடையாது. கூட்டம் வைப்பாங்க, கூட்டம் வச்சு ஒரு பாட்டெலாம் பாடி ஒர்க்ஷிப்லாம் பண்ணி இவரை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் வரும். அப்புறம் இவர் இந்த ஆளை வச்சுட்டு தீர்க்கதரிசி சொல்லுவார். தீர்க்கதரிசி சொல்லும் போது ஒரு ஆளுக்கிட்ட அப்படி தான் நானே பார்த்து பாருங்கள் யூடியூப்பில். இப்போ நீங்கள் ஒரு பர்ஸை வச்சுருக்கீங்க, அந்த பர்ஸு நிறைய பணம் வரும்ன்ட்டார். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டார், நாளைக்கு காலையில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய பணம் இருக்குன்ட்டார். நானே சொன்ன தூக்கி போட்டு மெதிங்க முதல்ல. சட்டு போட்டு தூக்கி போய் உள்ளே வச்சு எப்படி அந்த பணம் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா எந்த பணம் நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட பணத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். பரலோகத்தில் ஒன்றும் அச்சு மிஷின் வச்சிடல. அப்படி நினச்சிக்கிட்டானுங்க உனக்கு. அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் செய்வார். ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே நேர்மையாக தான் இருக்கும். இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த புத்திசாலிகளுக்கு சொல்லித்தரேன். அதான் சொல்கிறேன், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது வந்து கேட்குறாங்க வரிக்கிட்ட, வரி கட்டணும். என்ன வரியெல்லாம் கட்டுறது இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், வரியே கட்டணுன்றார். சரி கட்டுறம்பான்றார். வரி என்ன பண்ணுறது, நான் டாக்ஸை கட்டுறேன் அப்படின்றார். சீஷர்களை கூப்பிட்டு சொல்கிறார், வரி கொடுங்கண்ணா. நோ ஆண்டவர், ஒன்றுமே கையில் இல்லை. ஏன்னா ஃபினான்ஷியராக வச்சது யாரை, பொருளாசைக்காரனை. அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இருக்காது. அவனும் ஒன்றும் இல்லைன்றான். சரி ஒன்றும் இல்லையா, சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஒரு மீன் என்ன பண்ணுங்கள் பிடிச்சிட்டு வாங்கன்றார். போய் மீனை பிடிக்கிறானுங்க, அது வாயை திறக்கிறாங்க, அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்குது. இப்போ கவனிங்கண்ணா, அதை வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவனும் என்ன பண்ணிக்கிறான், அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இயேசு அங்கே தான் சொல்கிறார், ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கன்றார். அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் என்னென்னா, ராயன் அங்கீகரித்த காசை யாரோ ஒருத்தர் எங்கே கடல்லையே எங்கேயோ போட்டுக்கிறான், அந்த மீன் என்ன பண்ணியிருக்குது, முழுங்கிருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுது, அவர் அதிசயத்தையே செஞ்சாலும் சரி அது யாருக்குரியதாக இருக்குது, அது ராயன் அங்கீகரிக்கிற அந்த இதில் தான் இருக்குமே தவிர தானாக வந்து உழுதுனா அது நல்ல பணம் கிடையாது. நீங்கள் கூட பாருங்களேன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மினி ஸ்டேட்மெண்ட் போட்டு எடுக்கிறோம், மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் 6 மாதம் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன பார்க்குறோம், டிரான்சாக்ஷன் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ஆயிருக்குது, எங்கேருந்து எங்கே போயிருக்குது, யாருக்கு எவ்வளோ போட்டிருக்குது, யாருக்கு எங்கேருந்து வந்திருக்குது, கூகுள் பேலாம் அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போதிக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்கள், அதான் தப்புன்னு சொல்கிறேன். இதுதான் என்ன பண்ணுது, லோத்து மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுது, உள்ளே உருவாக்கி விட்டுறது. அவன் உள்ளே வந்து ஆபரகமாக இருப்பான்னு பார்த்தா உள்ளே வந்து யாராக மாறிடுறான், அவன் பொருளாசைக்காரனாக மாறிடுறான். அதனால தான் இயேசு என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் போதிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கம்மாலாம் சொல்லிட்டு 28வது வசனத்தை இப்படி மன்னிக்கும் 34வது வசனத்தில் இப்படி சொன்னார். என்னது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, எது எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு விசுவாசி தன்னுடைய உள்ளத்தில் பொக்கிஷமாக ஒருவரை ஒன்றே என்ன வேணும், பொக்கிஷம் உங்களுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும், பொக்கிஷம்னு தெரியும், ட்ரெஷர் இல்லையா, ஒரு சொத்து மாதிரி எண்ணுவது, அல்லது ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்ப்பது, ஒரு பெரிய எதிர்காலத்தின் ஆதாரமாக பார்ப்பது, அதான் பொக்கிஷம் சொல்கிறோம், வாழ்க்கையிலே சிறந்தது அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறார் இயேசு, ஒரு மனுஷனுக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய இருதயம் இருக்குது. இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், விருப்பங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் தான் அவனை என்ன பண்ணும், வழி நடத்தும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நிலம் ஒன்று இருக்குது, அந்த நிலம் ஒரு 10 லட்சத்துக்கு போகும், 10 லட்சம் வேல்யூ அந்த நிலத்துக்கு இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதுதான் உங்களுடைய பொக்கிஷம் உள்ள நினைக்குதுன்னா, அந்த 10 லட்சம் வேல்யூவில் நிலத்துக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், பணம் வாங்குறது கொடுக்குறது, பொருள் வாங்குறது கொடுக்குறது எல்லாமே என்ன பண்ணுவாங்க இருக்கும். எதை வச்சு என்ன வானாலும் இந்த நிலம் என்ன பண்ணும், 10 லட்சத்துக்கு போவோம். அப்போ இந்த 10 லட்சத்தை வச்சு இந்த 10 லட்சத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், கிரியைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எண்ணம், உங்களுடைய உள்ளம் எதை பொக்கிஷமாக பார்க்குறது, எதை உள்ள பொக்கிஷம், அந்த நிலத்தை பொக்கிஷமாக பார்க்குது. அதோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்குறது. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான், மதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா கிரியைகளும் அங்கே நடப்பிக்கிறீங்க. பயப்படுறதே இல்லை. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அப்படி தைரியமாக சொல்கிறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அது இருக்குதுல்ல, அதை வச்சு வாங்கிக்கலாம், அதை வச்சு பண்ணிக்கலான்னு சொல்கிறோம் இல்லையா. அதை தான் சொல்கிறோம். இயேசு தான் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் பொக்கிஷமாக நினைக்காதீங்க, இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பொக்கிஷமாக நினைக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க. பிசாசு அப்படி தான் மைண்டில் கொண்டு வருவான்.
ஏன்னா லோத்து அப்படி தான் பொக்கிஷமாக தன்னுடைய நிலத்தை பார்த்தான். சோதோம் குமாராவை பார்த்தான். அவன் மனைவி அப்படி தான் பார்த்ததுனால தான் உப்பு தூணு. ஆனால் அதெல்லாம் பொக்கிஷமாக பார்க்காதீங்க. பார்க்க வேண்டியது யாரை? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணத்தை பொக்கிஷமாக பாருங்க. எதை பொக்கிஷமாக பாருங்கள்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பொக்கிஷமாக பாருங்க. வருகிற காலங்கள் எல்லாம் போதிக்கிறேன் பாருங்க. மல்கியா 3 அப்படியே சொல்லி கொடுக்குறாரு. ஏன் நீதிமொழிகள் நம்ம படித்த நீதிமொழிகள் தான் சொல்லி கொடுக்குறது. என்ன சொல்லி கொடுக்குதாங்க? அப்பொழுது உன் ஆலைகள் பூரணமாய் நிரம்பும், உன் திராட்சரசம் புரண்டு ஓடும். எப்பொழுது? முதல்ல நீ எல்லாவற்றிலும் கடவுளை கனம் பண்ணும் போதுன்றார். எல்லாவற்றிலும் கடவுளை. அப்போ என்ன பண்ணணும்? கடவுளை உள்ளத்தில் உங்கள் பொக்கிஷமாக வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுடைய பொக்கிஷம். அதை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை, அதை வச்சு உங்களுடைய எல்லா காலத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் கணக்கெடுங்க. எல்லாமே எப்படி இருக்கும்? சரியானதாக இருக்கும். சரி, இது இயேசு போதித்த காரியம். இது உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? உங்களுடைய இருதயம். எதை நீங்கள் ட்ரெஷராக நினைக்கிறீங்களோ அங்கே உங்கள் இருதயம், எண்ணம், செயல் எல்லாமே அங்கே இருக்கும். இயேசுவை நீங்கள் பொக்கிஷமாக என்னீங்கன்னா இயேசுவின் பிரமாணத்தை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் செயல்படுத்துருவீங்க. இங்கே இயேசுவின் சித்தத்தை இந்த பூமியில் செஞ்சிருவீங்க, ஆபிரகாம் மாதிரி. சரி, அப்போ இதுதான் கவனிக்கணும். இன்றைக்கி அந்த பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு போதிச்சார் இல்லையா? அதுலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறோம். வரப்போகிற வாரங்கள் அதை முடிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாளில் முடிக்க முடியாது அதை. சரி, என்ன பார்க்க இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைப்பு, பொருளாசை உள்ள மனுஷனுடைய முடிவு காரிருளே. ஹலோ, பொருளாசை உள்ள மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏற்கனவே லோத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் வேதம் போதிக்கிற ஒரு 3 பேர் எக்ஸாம்பிளை வேறு சொல்லுது. பொருளாசையிலிருந்து ஒரு 3 பேரை உதாரணமாக சொல்லி இவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இவங்க எல்லாமே ஆபிரகாமின் காலத்துக்கு பிறவாக அல்லது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இருந்தவர்கள் இவங்க எல்லாமே. ஆனால் இவர்களுடைய எல்லாருடைய 3 பேருடைய முடிவும் எப்படிப்பட்டதாக இருந்தது? காரிருளாய் மாறி போனது. அவனுடைய எதிர்காலம், அவங்க வாழ்க்கை எல்லாமே இட் பிகம் டார்க் அப்படின்றது. The end of the materialistic man is darkness. காரிருளாய் மாறி போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, எங்கே இருக்குது, யார் என்னன்றதை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னாடி யூதா 10 முதல் 13வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கலாம். யூதா 10 முதல் 13வது வசனம் வரைக்கும். யூதா 10 முதல் 13 வரைக்கும். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்தும் கொள்கிறார்கள். கவனிக்கணும் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ காயினுடைய வழியில் நடந்து. இப்போ கவனிக்கணும், யாருடைய வழியில் நடந்து? ஒரு 3 பேர் சொன்னோம் இல்லையா? பொருளாசையில் அவங்க நடக்கிற வழி, அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? காரிருளாக இருக்கும். அந்த 3 பேரில் முதலாளி இவர் தான். யார் இவரை? இந்த அழிந்து போகிறவர்கள், இந்த காரிருளில் போய் சிக்கிறவங்களாம் யாருடைய வழியில் போகிறாங்கன்னு போதிக்கிறாருங்க யூதா. என்ன சொல்கிறாரு? முதல்ல காயினுடைய வழியை இவங்க தெரிந்து கொள்றாங்க. யாருடைய வழியில் நடக்கிறாங்க? இவங்க காயினுடைய வழியில் நடந்து. ரெண்டாவது இன்னொரு மனுஷனை சொல்கிறார். யார்? பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடுகிறார்கள். யார் கூலிக்காக செய்த? பிழையாம்னு ஒரு கடவுளுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. அவன் கூலிக்காக, பணத்துக்காக செய்த அந்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. 3வது கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. கோரேஸ்னா அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கலாம் பாருங்கள். முக்கியமாக மோசேவின் சம்பவங்களில், மோசே வாழ்ந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னாகும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். கோரேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேவியின் புத்திரன். அவன் ஒரு ஆசாரியனா வரக்கூடிய. ஆனால் அவனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ஆரோனின் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படுது அது. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த 3 பேர் தான் அந்த பொருளாசை நிமித்தமாக அவனுடைய முடிவு எப்படி காரிருளாய் முடியுது. இந்த 3 பேரையும் சொல்கிறார். ஒன்று காயினுடைய வழியில் நடக்கிறது, இன்னொன்று பீலியாம் கூலிக்காக செய்தது, இன்னொன்று கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி என்னாகிறார்கள்? அவர்கள் கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2ஆம் தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல்களாகவும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் இவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்றதை மட்டும் முதல்ல கவனிப்போம். அவுட்லைன் என்ன சொல்ல வராருங்க? முதல்ல தங்களுக்கு தெரியாதவைகளை பேசுகிறாங்க. சிலது தெரிஞ்சும் என்ன பண்ணுறது, அதன்படி செய்கிறது இல்லை என்று இந்த 2 குரூப்புமே.
ஹலோ, இந்த 2 குரூப்புமே இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். முக்கியமாக கடவுளை கனம் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுனால அதை பற்றியே பேசுவோம். தெரியாதவைகளை பற்றி பேசுவது, தெரிஞ்சும் அதன் பற்றி என்ன பண்ணுறதுல செய்கிறது இல்லை. இது தெரியாதவர்களை பற்றி பேசுகிறதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடவுளை கொடுக்குறது, செய்கிறது. அதிகமான இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகள் இடறி போனவர்கள், இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க தங்களை கிறிஸ்துவெலாம் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி யூடியூப்லாம் சேனல்லாம் வச்சுக்கிட்டு நடத்துகிற ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, எதை ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க, எதை ஜனங்களுக்கு முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா, காணிக்கை தராதிங்க, தசம பாகம் கொடுக்காதீங்க, நீங்கள் மற்ற மதங்களை பாருங்கள், அவங்க விருப்பப்பட்ட 5 ரூபாயோ 10 ரூபாயோ போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சபையில் அப்படி இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10ல் 1 என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கேட்குறாங்க. 10ல் 1 நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டியதை அடிப்படையாக வச்சுருக்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில வசனங்களை எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய இருக்குது அது மாதிரி. நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்குறேன். நான் அதில் என்ன போதிக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் காலத்தில் நம்ம இல்லை, ஆபிரகாம் காலத்தில் நம்ம இல்லை வாழலை. தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது. எதுக்கு உட்பட்டது? அது நியாயப்பிரமாணம்னா மோசேவின் காலத்துக்கு பின்பதாக தேவன் கொடுத்த 10 கட்டளையிலிருந்து அதுக்கப்புறம் 600 கட்டளைகள் வரைக்கும் அது எக்ஸ்பெண்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் வந்ததாகும் எப்போ தசமபாகம். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணம் தான் இன்றைக்கி கிறிஸ்து ஒழித்து விட்டார். அதை நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ நம்ம வாழல, விசுவாசத்தின்படி தான் நம்ம வாழணும்னு பவுல் போதிக்கிறார் ரோமரில். அதனால் நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டியதில்லை. தசமபாகத்தை பற்றி சொல்லியிருக்கிற எந்த ஆசீர்வாதங்களும் இப்போ கொடுக்கறதுனால வருவது இல்லை அப்படின்னு போதிக்கிறாங்க. இது கேட்கும் போது யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாசையில் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு எப்படி இருக்குது இது, அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைட்டு, நான் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு இன்னும் ரொம்ப மோசமான கடவுளை எவ்வளோ கீழே இறங்கி பேச முடியுமோ அவ்வளோலாம் பேசுகிறாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னா அவர் கடவுளே இல்லைன்னு பேசுகிறாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கி அப்படி சொல்லவே இல்லை. வேறு எங்கேயும் சொல்லியிருக்குதா? கிடையாது. நம்மளும் அப்படி போதிக்கிறதும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு தான் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு உங்களை ஆசீர்வதிக்கல. அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவருக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான் பாயிண்டாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ திருச்சி பேசுகிறாங்க பாரு, அதான் தங்களுக்கு தெரியாதவைகளாய் பேசி ஜனங்களுடைய மைண்டை கெடுக்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்குது, ஏதோ ஒரு அரசு ஊழியத்தை செய்வாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. அவங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரி செய்கிறது. தாத்தா சொத்து, அப்பன் சொத்து, மாமனார் சொத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மீனுக்கு அது ஜனங்களை ஈஸியாக கவரணும். அது முக்கியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கணும், விசுவாசியாக இருக்கணும், சபையில் இருக்கணும். அவன் ஒரு நாள் ஆபிரகாமின் சந்ததியாக மாறிடக்கூடாது. அவனை லோத்தா மாற்றணும், அவனை லோத்தா இருக்க வைக்கணுன்றதுக்காக தங்களுக்கு தெரிந்த அறிவினாலே தங்களுக்கு உதித்த காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணுறது எடுத்து சொல்லி பெருந்திரல் கூட்டத்தை அங்கங்கே கும்பல் கும்பலாக சேர்த்து வச்சுருக்குறாங்க. அங்கே தான் ஓடுறாங்க ஜனங்க. சபைகளை மதிக்கிறதுல ஊழியத்தை பெரிய விஷயமா என்றது இல்லை. அவர் டாக்டருங்க, அவர் எவ்வளோ பெரிய சீஃப் டாக்டர் தெரியுமா? அவரே அவர் வீட்டில் ஒரு ப்ரேயர் கேதரிங் வைக்கிறார், வாட்ஸ்அப்பில் எடுக்கிறாரு, வாட்ஸ்அப் ப்ரேயர் குரூப்பில் வந்து சொல்கிறார். அவரே சொல்லிட்டார். அவர் சொல்லி தப்பாக இருக்குமா? டாக்டர் அவர் தொழிலை பற்றி பேசினா ஓகே ரைட்டு, யாரும் தப்பு சொல்ல போகிறது இல்லை. டாக்டருக்கு வேத அறிவு இருக்குன்ற ஆச்சரியமாக இருக்குது. இது அந்த டாக்டரை கூப்பிட்டு ப்ளம்பிங் வேலை செய்ய சொல்லு பார்ப்போம். எது மேலே குழா உடச்சிக்கிச்சு கொஞ்சம் மாட்ட சொல்லு பார்ப்போம். அந்த டாக்டரை யாரும் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. எப்போ ப்ளம்பர் கொஞ்சம் வாப்பா. அவங்க வந்தாங்கன்னா 2 நிமிஷத்தில் மாட்டி விட்டு அந்த 2 நிமிஷம் வேலையை அவருக்கு தெரியாது. ஒரு டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, டாக்டர் ஏறி மாற்ற சொல்லுங்கள், மாட்ட தெரியுமா அவருக்கு? கூப்பிட்டு எலக்ட்ரிஷியன் கொடுங்க, ஐயா கொஞ்சம் வந்து என்ன பண்ணிடுங்க. அவங்க வருவாங்க, அசால்ட்டாக கட் பண்ணி 2 நிமிஷத்தில் மாட்டி விட்டு அந்த 2 நிமிஷம் வேலை யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? டாக்டருக்கு தெரியாது. ஏதோ சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குது, வருமானம் இருக்குது, அதோடு நிப்பாட்டிக்கணும். அவங்க ஆளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க கடவுள்ன்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. முக்கியமாக ஆவிக்குரிய விஷயத்தில். ஏன்னா இது இதே தப்பை தான் அன்றைக்கு இருந்த புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள் செய்தார்கள். பின்னாடி காட்டுறதெல்லாம் எந்த காலத்தில்? பேதுரு யோவான்லாம் இருந்த காலத்தில், அவங்களாம் பிரசங்கித்து கொண்டிருந்த காலத்தில், இயேசுலாம் உயிர் தெழுந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பேதுருலாம் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார் ஆகிட்டார். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படும். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? ஏரோது ராஜா தன்னுடைய அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தானா. எதை பிரசங்கிக்க ஆரம்பித்தானா? ஆமாம், இனிமேல் நீங்கள் யோவான் பேச்சை பேதுரு பேச்செல்லாம் கேட்க வேண்டியதில்லை, ராஜா நானே இருக்கிறேன், நானே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சர்வீஸ் நடத்துகிறேன், நானே பேசுகிறேன் வாங்கன்ட்டான். ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் ராஜாவே கூப்பிட்றாருல, புத்தி எப்படி பாருங்கள், போயிட்டாங்க. போய் உட்காந்து அப்போஸ்தலர்கள் போய் படித்து பாருங்க. போய் உட்காந்தா அவன் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் எல்லாரும் என்ன திரும்ப அந்த பிரசங்கத்தை குறித்து சொன்னாங்க, தேவனே பேசுனது போல் இருந்ததுன்னாங்க.
யாரை பேசுனது போல இருந்தது? நீங்கள் போய் படிச்சு பாருங்க. ஏரோது பிரசங்கத்தை ஜனங்கள் எல்லாருமே அப்படி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ கடவுளே பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்தது. யாரும் பிரசங்கம் வசனம் தான் சொல்லுது. அது அடுத்த வார்த்தை வசனம் தான் சொல்லுது, தேவன் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான் இருக்கும். போய் படிச்சு பாருங்க. யார் அடிச்சது அவனை? உனக்கு ராஜாவுக்குரிய வேலை கொடுத்தனா அதை மட்டும் பாரு. இது என்னுடைய கவர்மெண்ட் நியமிக்க வேண்டிய ஆள். இது யாருக்கு நியமிக்க வேண்டிய ஆள்? இது என்னுடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் வர வேண்டிய ஆள். ஊழியம்ன்றது கர்த்தரால் நியமிக்கப்படுவது, நானாக தெரிந்து கொள்வது அல்ல. அல்லது ஏதோ ஒரு மனுஷன் கூப்பிட்டு நீ இந்த வேலையை செய்யணும்னு சொல்வதும் அல்ல. அதனால தான் யார் சொன்னாலும் செய்கிறதில்ல, யார் செய்ய வேணான்னு சொன்னாலும் நாங்கள் செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா இது அழைத்தவர் வேற, அவர் தான் ஓனர்ஷிப். இதுக்கு பேசுகிறது புரியுங்களா? மற்றவங்களுக்கு இதில் தலையிட எந்த உரிமையும் கிடையாதுன்றப்ப கொடுத்த சுவிசேஷத்தை யார் ஒன்றா அறிவிக்கலாம், தப்பே கிடையாது. நான் பரமல சொல்லியிருக்கிறேன், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்குது, ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்குது. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசிகள் போது எல்லாருமே அறிவிக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் 100% ரைட்ஸ் இருக்குது. உலகம் முழுவதும் சென்று இயேசுவை ரட்சக, அவருடைய சிந்தின ரத்தத்தினால் என்னென்ன நன்மைகள் உண்டு, அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் சுவிசேஷம். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னது? சபையில் போதிக்கிறோம்ல, இதெல்லாம் நீ என்ன பண்ண கூடாது, எடுத்து பேசாத. ஏன்னா உனக்கு அது உரிமை இல்லை. அப்படி சொன்னா சரியானதை எடுத்து சொல்லு, தப்பு கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இப்படி இருக்குதுன்றதை நம்ம எடுத்து சொல்லு. ஆனால் இல்லாதது என்ன பண்ணாத, நீ அங்கே சொல்லாத. சொன்னா மாட்டிக்கிடுவ. ராஜ்யம்னா தெரியும் உங்களுக்கு, அரசாங்கம்னு பேர். ராஜ்யம்னா என்னது? அரசாங்கம். இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் சில சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணியிருக்குது, நமக்கு வச்சுருக்குது. ஒரு வண்டி ஓட்டணுன்னா கூட இந்திய அரசாங்கத்துடைய சட்டம் என்ன, இடதுபுறமாக என்ன பண்ண வண்டியை ஓட்டணுன்றது. இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வரார், இல்லை ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் வரார். அவங்க தேசத்தில் என்ன தெரியுமா, நீங்கள் வலதுபுறமாக தான் ஓட்டணும், எந்த பக்கமாக தான் வண்டி ஓட்டணும். நீங்கள் அங்கேருந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டார். அவர் வண்டியும் தூக்கின்னு வந்துட்டார். வண்டி இங்கே வந்து இறக்கிட்டு இங்கே யாருக்கிட்டே கேட்குறாருன்னு வச்சுப்போமே. இங்கே இருக்கிற அறவேக்காடு என்ன பண்ணிருச்சு, உங்கள் ஊரில் ஓட்டுற மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஓட்டலான்னா, ஹலோ எத்தனை வந்துருக்கிற பணத்தெல்லாம் ஃபைனை கட்டிட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓட்ட முடியாது. இல்லைங்க, அவர் தாங்க சொன்னார். அவர் சொன்னாலும் சட்டத்திட்டங்களை அவர் சொன்னதுக்காக என்ன பண்ண முடியாது, மாற்ற. ராஜ்யம்ன்றதை நீ ராஜ்யத்தின் அத்தாரிட்டிக்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ராஜ்யத்தின் போகிற வரங்கிட்டலாம் கேட்கக்கூடாது. அதனால தான் பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப நாலேஜ் சொல்லுவாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். நம்மளாவது போய் நம்ம ஊர் தானே அங்கே போய் விசாரிப்போம், அவங்களாம் எங்கேயும் விசாரிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா எல்லாவற்றுக்குமே கவர்மெண்ட்டில் வெப்சைட் இருக்குது. எல்லாத்துக்குமே எந்த ஊருக்கு போகிறீங்க, எந்த நாடு, எந்த ஸ்டேட்டுக்கு போனீங்கனாலும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எல்லா இடத்துக்கும் வெப்சைட் வச்சுருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா டாப் டு பாட்டம் என்னென்ன ஏது எல்லாமே விலாவரியாக இருக்கும், எக்ஸ்பிளைனாக இருக்கும். அங்கே ஆட்டோ ஃபேர் எவ்வளோ பர் கிலோமீட்டருக்குன்னு அதில் போட்டுருக்குது. சென்னைக்கு வராங்க ஒரு எவ்வளோ, சென்னையில் எவ்வளோ, மெயின் சிட்டியில், காஞ்சிபுரத்தில் எவ்வளோ ஆட்டோ ஃபேர் கவர்மெண்ட் நிர்ணயிச்ச ஆட்டோ. அதை தான் பேசுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பர் கிலோமீட்டருக்கு வந்து 30 ரூபா தான் அப்படின்னு பேசுவான். நம்ம அப்படி பேசுகிறோமா, நமக்கு தெரியாது. நமக்கு என்ன பண்ணுவோம், ஆட்டோக்கார் எவ்வளோ சொல்லுங்கள், 80 ரூபான்னுவான். 80 ரூபா, எங்கே கொஞ்சம் குறைச்சி ஒரு 50 ரூபா கொண்டு வாங்கலான்னு. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் என்ன நிர்ணயிச்சிருக்குன்னு தெரியாது. அது நம்ம சொன்னாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவன் கரெக்டாக எடுத்துன்னு வந்து சொல்லுவான். ராஜ்யம் அப்படி சொல்லியிருக்குது. எது சொல்லியிருக்குது? நான் அவங்ககிட்ட 30 ரூபா சொல்கிறேன்னா யார் சொன்ன வார்த்தை? அது ராஜ்யம் சொன்ன வார்த்தை. யாரும் ரோட்டில் போகிறவன் சொல்கிற வார்த்தை இல்லை. அதே தான் விசுவாசிகள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஆத்தரைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தினால் உறுதிப்பட்ட ஒன்றை தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணுமே தவிர. அவர் டாக்டர் சொன்னார், ஐஏஎஸ்ல படிச்சுட்டு வந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறார், அவர் சொன்னார். ஒரு இன்ஜினியர் பிரசங்கியாக இருக்கிறார், அவர் சொன்னார். இதெல்லாம் நம்ம அதை கேட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வீணாக போவோம், வாழ்க்கை லோத்தாக தான் மாறுவீங்க. ஆபிரகாமை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இங்கே அதுதான் சொல்கிறார். முதல் வசனமே அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் அதுதான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். அதுக்கப்புறம் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கெடுத்தும் கொள்ளுகிறார்கள். 11ஆம் வசனம் பாருங்க. இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு என்னது இது? ஐயோ. ஏன் இப்படி பேசுகிறார்? ஐயோன்னா வந்து ஆபத்து அல்லது வந்து நியாய தீர்ப்பு விரைவில்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஐயோனா என்னது? நியாய தீர்ப்பு விரைவில்னு அர்த்தம் அவங்களுக்கு. சரி, ஏன் இப்படி பேசுகிறார்? அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கம்மிங் சூன்னு பேர். ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? எதுக்காக நியாய தீர்ப்பு இந்த மாதிரி ஆட்களுக்கு விரைவில்னா, இவர்கள் போதிக்கிற அந்த போதனைகள் அல்லது இவங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்கள் எல்லாமே யாரை உருவாக்குகிறது சபையில் அப்படின்னா ஆபிரகாமே அல்ல, தாவீதே அல்ல. ஆனால் பேசுறதுல அவங்க சப்ஜெக்ட் தான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனேன்னுவாங்க.
தாவீதின் தேவன், தாவீது சொன்ன அதிகாரம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற கற்றுத்தருகிற சத்தியங்கள் என்பது யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறதாங்க? காயின்களையும் பிழையாமையும் கோராவையும் உருவாக்குகிறது. சபை முழுக்க என்ன இருக்குது? இந்த மாதிரி ஆட்களாலே நிரம்பி இருக்கிறது. லோத்து மாதிரியான ஆட்களாலே நிரம்பி இருக்கிறது. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஆட்கள் வழியில் நடக்காதீங்க. ஏன்னா இந்த 3 பேர் தான் முதல்ல ஒரு ஆதாரமாக காட்டுறது. ஏன்னா இந்த 3 பேருமே பொருளாசக்காரங்க. இவங்க 3 பேருடைய நிலைமை என்னாச்சுன்றது தான் பின்னாடி வரப்போகிற வாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் மேலே பார்க்குறோம் அதை. சரி, அதில் அவர் முதல்ல சொல்கிறது யார்? இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் என்ன பண்ணுகிறார்கள்? நடக்கிறாங்க. பிரசங்கம்னா தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா பிரசங்கமும் சரியானது இன்னும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டு போயிட கூடாது. என்ன சத்தியத்தை போதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை உணர்த்தணும். அப்போ நிறைய பிரசங்கங்கள் யாருடைய வழியில் நடக்க தூண்டுகிறது? காயினுடைய வழிகள். 1. 2வது, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். பிழையாம் எதுக்காக வாழ்ந்த வஞ்சகம் அது? இன்றைக்கி எவ்வளோ விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன். பிழையாம் எதுக்காக வேலை செஞ்சானா? கூலிக்காகனா பணத்துக்காக எதையும் செய்வேன். அதாவது முக்கியமாக கடவுளே வேணாண்டா இதெல்லாம் செய்யாதரான்னு சொன்னால் கூட தந்திரமாக, டெக்னிக்கலான்னு சொல்லுவாங்களே, அது நேரடியாக இல்லாமல் அது மாதிரி தந்திரமாக என்ன பண்ணுறது? டெக்னிக்கலாக அவர் செஞ்சார். என்ன பண்ணிட்டான்னா, கடவுள் போய் நான் சொல்கிறதான் சொன்னார். நான் சொல்கிறேன்டா, கடவுள் சொன்னதையும் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? அவங்கள அழிக்கிறதுக்கான வழி என்ன பண்ணிட்டான்? சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். டெக்னிக்கலாக பண்ணுறது தான். இது சொன்னதையும் செஞ்சுட்டேன், நீர் ஒன்றும் சொல்லியே. ஆனால் எனக்கு பணம் கொடுக்குறான் அந்த ராஜா, பொண்ணு வெளியும் கொடுக்குறான்னா நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டான். தந்திரமாக வஞ்சகமாக என்ன பண்ணுறது? அது செய்கிறது. இன்றைக்கி அந்த மாதிரி ஊழியக்காரங்க எக்கச்சக்கம். ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிகள் எக்கச்சக்கம். வஞ்சகமாக வந்து பேசுறது, உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பேசி உங்களை மெஸ்மரிசம் பண்ணுறது, ஏமாத்துறது, இது மாதிரி ஆட்கள் எக்கச்சக்கம். அந்த மாதிரி ஆட்கள் அதான் சொல்கிறதில்ல, பிள்ளையா மாதிரி ஆட்களை கூலிக்கு பொருத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்க்குறது இல்லை. அவங்க தங்களை ரொம்ப பெரிய மேதாவிகளாக நினச்சிக்கிறாங்க, பெரிய தேவ தூதர்களாக நினச்சிக்கிறாங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்த கடவுளாகவே நினச்சிக்கிறாங்க தங்களை. அப்படிப்பட்ட ஆட்கள் செய்கிற வேலை தான் என்ன வேலை? சபைகளை கெடுக்கிறது, ஊழியங்களை கெடுக்கிறது, விசுவாசிகளை இடர பண்ணுறது. இந்த மாதிரியான வேட்களை யார் செஞ்ச வேலை இது? பிழையாம் செய்த வேலை. யார் செஞ்ச வேலை இது? பிழையாம் என்ன செஞ்சான்றதை பின்னாடி பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டத்தையே, ஆயிரக்கணக்கான மக்கள் அழிவுக்கு அவன் என்ன பண்ணினான்? அவன் வஞ்சகமான வேலை என்ன பண்ணாமல் செய்தான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்களை தான், பிழையாமோட ஆட்களை தான் கூலிக்கு பொருத்தி சில ஊழியங்கள் வேலை என்ன பண்ணுது? செய்து. சில விசுவாசிகள் அப்படிப்பட்ட கூலி ஆட்களாக இருக்கிறாங்க சபையில். பாஸ்ட் பிழையாமல் இருக்கிறார், விசுவாசிகள் யாராக இருக்கிறாங்க? கூலிக்கு பொருத்தப்பட்ட கூலி ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த கூலி ஆட்களுடைய வேலை என்ன? புறஜாதி மக்கள்கிட்ட போகிறதில்ல. ஏன்னா அவங்களும் உஷாராயிட்டாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட போயிட்டு பேசுறதில்ல, வெளியே போனிடுறாங்க. நானே பார்த்துருக்குறேன். சொல்ல இங்கே கொண்டாந்து சொல்லாத உங்கள் பாஸ்டர் எல்லாம் தெரியும், வெளியே போனிடுறாங்க. எங்கே போகிறது? யாராவது விசுவாசி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான், இல்லை தீராத பிரச்சனைகள் இருக்கலாம், நேரம் அவன் வீட்டில் என்ன பண்ணிடுறது? உள்ள ஃபஸ்ட்டு சிங்கிளாக வருவாங்க. சிங்கிளாக வந்துட்டு அவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. தைரியம் பாருங்கள். அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்ற நான். அவங்க புறஜாதியாக இருந்தால் பரவாயில்ல. அவங்க போகிற சபையில் இயேசுவின் நாமம் இல்லையா? அவங்க போகிற சபையில் ஜபம் இல்லையா? அவங்க பாஸ்டருக்கு எந்த அதிகாரம் இல்லையா? உங்கள் கையில் தான் எதாவது இருக்குதா? உங்கள் பாஸ்டர் கையில் தான் ஏதாவது இருக்குதா? உங்கள் பாஸ்டருக்கு நாளைக்கு மரணமே வராதா? அவர் வீட்டில் அவரையும் எழுப்ப வேண்டிய விஷயம் பல விஷயம் இருக்குது. அவர் எழுந்துக்க முடியாமல் கிடக்கிறார் பல விஷயத்தில். அன்பில் எழுந்துக்க முடியல, நல்ல குணத்தில் எழுந்துக்க முடியல, நல்ல சுவாபம் இல்லை, மன்னிக்கிற குணம் இல்லை, இரக்கம் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை. இதெல்லாம் எழுந்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எழுந்துக்கிறது இல்லை. எங்கள் பாஸ்டர் வந்து கால் வச்சா போதும், உடனே இந்த வியாதிப்பட்டிருக்கிற சகோதரி எழுந்து விடுவார்கள். கிட்னி நல்ல ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். பலவீனமாக இருக்கிற ஆட்கள் சரி அவரையும் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாரையும் ட்ரை பண்ணியாச்சு. உலக மக்கள் மாதிரி வழிபாடுகள் மாதிரி தான். அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயில் தான் பண்ண, இது ஒன்று பண்ணுவோம். ஆமாம், எல்லாரையும் ஒரு கும்பிட்டு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அதான் சொல்லுவோம், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக காலைக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் பஞ்சாமிருந்த மாதிரி வரும்னு நினைப்பீங்க. அதுக்கு அது சேர்த்தா தான் பஞ்சாமிருந்த மாதிரி வரும். இல்லைன்னா பிச்சைக்காரன் தட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்கள் அவனே இல்லை, ஏன் அவன்லாம் இல்லை? அதான் நீங்களாம் வந்துட்டீங்களே, உங்களை சொல்ல. எல்லா எல்லா ஊழியக்காரன் அவன் பேச்சு, அவன் பிரசங்கம் எல்லாத்தையும் கொண்டாந்து பண்ணியாச்சு. மொத்தமாக கொண்டாந்து வாழ்க்கையில் போட்டு வச்சாச்சு. அவனை வெக்கப்பட்டு ஓட்டான். நாங்களே எவ்வளோ பரவாயில்லடா, நாங்களே 2-3 வீட்டு தட்டில் தான் வாங்குவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவன் கேட்குறவன், வீட்டுக்கு போகிறவன் வரவன் எல்லாரும் பாஸ்டர்னு கும்பிட்டு அவனை வர வச்சு அவனை வச்சு ஒரு 4 ஜெபம் பண்ணி அவன் சொல்கிற 4 இதை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு
அதெல்லாம் நம்பி அதெல்லாம் செஞ்சு கடைசி யார் தலையில் திரும்ப விடியும்? நம்மளை மாதிரி ஆணுக்கு தலையில் தான் அது. நம்ம பழி பாவனா நம்ம மேலே வந்து சேரும். கடைசியாக பண்ணியிருக்கிறதுலாம் அவங்க பாவம், இவங்க சபைக்கு போனாங்க அப்படின்வோம், பார்த்துங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னு திரை மறைவில் பின்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியறது இல்லை. அதான் சொல்கிறேன், வரவன் எல்லாம் கிறிஸ்தவன், வரவெல்லாம் விசுவாசி, பைபிள் தூக்கணும்லாம் நல்லவன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, சேர்க்காதீங்க. நான் வந்து ரொம்ப மட்டகரமான பிரசங்கத்தை பண்ணல. ஏன்னா சில விசுவாசிகளை இப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க இந்த மாதிரி பிழையாம ஊழியத்தை தான் செய்கிறாங்க. வஞ்சகத்துக்காக, கூலிக்காக பொருத்தப்பட்ட வேலைகள். மூணாவது ஒரு நபரை சொல்கிறாங்க. யார் இது? கோரான்னு ஒருத்தர் இருக்கிறான். மோசேவின் காலத்தில் செய்யறன்னு சொன்ன மாதிரி தான். இவன் மேலே என்ன? இவன் அதுக்கெலாம் மேலாம. இவன் வந்து எப்படின்னா ஜனங்களை தன்னோட சார்பாக சேர்த்துக்கிட்டான். பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு 2 பேரை தான் இருக்கிறான் அவன். ஜனங்கள்லாம் இவன் கூட நிற்கிறாங்க. எப்படா இவன் கூட நிற்கிறாங்க? நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் படிக்கும் போது, எப்படி இவன் கூட வந்து நின்னானுங்க? இவன் ஒரு ஆளா? இவன் மோசையோட பெரிய ஆளா? இவன் ஆரோனுடைய பெரிய ஆளா? அவங்க 2 பேரையும் தனியாக நிற்க வச்சுட்டு அத்தனை லட்சம் ஜனங்களையும் தன் சார்பில் நிற்க வச்சுட்டான். மொத்த பேரும் சப்போர்ட் கோரா சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லை, மோசேவை எதிர்க்கும் செய்கிறாங்க. அத்தனை லட்சம் ஜனங்களும் பண்ணது ஏன்னு பார்த்தா இவன் ஒரே ஒத்த ஆள், கோரான்ற ஒருத்த ஆள். எப்படா இவன் பண்ணுறான்னு தந்திரமாக பார்த்தான். அவன் ரொம்ப தந்திரமாக ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் தூக்கி போடுறான். அவன் என்ன பண்ணிடுறான், ஜனங்கள்லாம் சரியாக இருக்கிறாங்க. அவன் பேசின வார்த்தை, கோரா பேசுகிற வார்த்தை, யாரெல்லாம் சரியாக இருக்கிறது? ஜனங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. யார் தான் சரியில்லை? மோசே ஊழியக்காரன் தானே கிடையாது சரி. இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் கூட அப்படி படிக்கலாம். பாஸ்டர்ஸ் எவனுமே சரியில்லை. விசுவாசிங்களாம் நல்லவங்க. விசுவாசிங்களாம் எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கும். சொல்லி தர ஆள் முட்டாள். அப்புறம் எப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்? அப்புறம் எப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலையோ ஒரு பையன் அறிவாளியாக இருக்க முடியும்? அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறவனே முட்டாள்ன்றீங்களே. பேசுறது புரியுதா இல்லையா? எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் பாருங்கள் அதில். சொல்லிக் கொடுக்குற வார்த்தையாரையும் முட்டாள். ஆனால் அவருடைய கிளாஸில் படித்தவன் முதல் மதிப்பெண் எடுத்தானா எப்படா நம்ப முடியும்? அதே மாதிரி தான் பாஸ்டர் வந்து மோசமானவர். பாஸ்டர் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? மோசமானவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போகிற விசுவாசிகள் மட்டும் எப்படி நல்லவங்க. அப்போ பாஸ்டர் இல்லாமல் வேறு யாரோ ஒரு தலைவன் அவங்களுக்கு இருக்கிறான். அதான் பாயிண்ட். அதான் சொல்ல வரான் அவன், தெளிவாக தான் சொல்ல வரான். இது அங்கே மட்டும் இல்லை, பவுலும் வந்து சொல்கிறார் பிற்காலத்தில் ஒரு ஊழியத்தில், நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தால் நீங்கள் சகித்து கொண்டு இருந்தீர்களேன்னு சொல்கிறார் அவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் பிரசங்கியாத ஒரு இயேசுவை வேற ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க, நல்லா இருக்குதுன்னு வேற சொல்கிறீங்க. விருத்த சேதனம் பண்ண வேண்டான்றது இவருடைய இயேசு பிரசங்கிக்கிற வேலை. இன்னொருத்தர் வந்து சொல்கிறான், இல்லை இந்த இயேசுவை நீ வணங்க வேண்டும் என்றால் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணுன்றான். அந்த பிரசங்கம் உங்களுக்கு நல்லா இருக்குது. விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்றார் பவுல். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் உங்களுக்கு சகித்தீர்கள் என்றார். அதனால தான் பரலோகம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான இடமா இருக்கும். ஏன் ரொம்ப நல்லவங்களா இருக்க போகிறாங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் பரலோகம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஹலோ, ஃப்ரீயாக இருக்கணும்னா காலியாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பேசுறது புரியுதா இல்லையா? கச்சன்னு இருக்காது கண்டிப்பாக, அது மட்டும் தெரியும். பெருந்திரள் கூட்டம் இருக்கும். ஆனால் திரள் கூட்டத்துக்கும் ஒரு நிம்மதி என்ன பண்ணாங்க, வாசம் பண்ணோம். இங்கே அப்படி இருக்குதா? பெருந்திரள் கூட்டத்தில் எப்படா வெளியே போகுது? ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கச்சன்னு இருக்கும். பஸ்ஸு ட்ரெயின்லாம் உள்ளே எப்படா இறங்கும் ஒன்றுமா இருக்கும். அது மாதிரி தான் பரலோகம் கண்டிப்பாக அந்த மாதிரி. ஏன்னா இந்த கூட்டம்லாம் அங்கே போய்ட்டு ஃபில்டர் பண்ணிவிடுவார். போங்கப்பா நீங்களாம் உங்களுக்கு சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்துக்கு போங்க அனுப்பிச்சி விட்ருவார். கண்டிப்பாக இந்த குரூப் அங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. யார்? இந்த 3 வழியில் நடக்கிற குரூப்பும். ஒன்று காயின் வழியிலே நடக்கிற அந்த மக்கள், இன்னொன்று பிள்ளையாமனுடைய கூலிக்காக செய்த அந்த வழியில் நடக்கிறவங்க, 3வது கோரா பேசின அந்த வழியில் நடக்கிறவங்க. இந்த 3 பேருடைய முடிவு என்னவாக இருக்கிறது பின்னாடி பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தற்காலத்தில்? உங்கள் சபைகளில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலலாம் இவங்களாம் இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அவர் சொல்கிறார் பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறார்கள்? இவர்கள் கரைகளாக இருந்து. எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை பாருங்கள். அன்பின் விருந்துன்றது என்னது? சந்தோஷப்படுற ஒரு இடம், அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு இடம், மகிழ்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அதில் இவங்க யாராக இருக்கிறாங்களா? இவங்க யாராக இருக்கிறாங்க? கரைகளாக இருக்கிறார்கள். யாராக இருக்கிறார்கள்? இப்படி எடுத்துப்போமே, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வச்சுருக்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வச்சுப்போமே, வீட்டில் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் உங்கள் கூட பிறந்தவங்களில் ரொம்ப நெருங்கின உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ரொம்ப சிடுன்னு ரொம்ப கடுன்னு ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய முகமும் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, பிள்ளையை வாழ்த்துறாங்க, என்னென்னோ செய்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆள் மட்டும் அப்படி இருக்கிறாங்க. ஹலோ, எப்படி இருக்குன்றீங்க அந்த இடம்? உங்களுக்கு நடத்துகிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த நடத்துகிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை தான் சொல்கிறார், இவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் யாராக இருக்கிறார்கள்? இவர்கள் கரையாக இருக்கிறார்கள். யாராக இருக்கிறார்கள்? யாரை பற்றி பேசுது? பொருளாசைக்காரங்களை பற்றி பேசுது. யாரை பற்றி பேசுது? காயின் வழியிலே நடந்து பிழையாமல் கூலிக்காக வேலை செய்த வேலைகளில் செய்து கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளான விசுவாசிகள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? கரைகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் யாராக இருக்கிறாங்க இவங்களா? பெரிய கரை. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இவங்களாம் யாராக இருக்கிறாங்க? பெரிய ஒரு கரை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, சொல்றாரு, இவங்களாம் அன்பின் விருந்துகளில் கரையாக இருந்து, அப்புறம் சொல்றாரு, பயமின்றி கூட என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் விருந்தொண்டு தங்களை தாங்களே என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மேய்த்து கொள்கிறார்கள். யாரை மேய்த்து கொள்கிறார்கள் அப்படின்னா, அவங்கள மேய்ப்பர்கள்லாம் அவங்களுக்கு யாரும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க மனசு, அவங்க மாம்சம் அது விரும்பினதை செய்வது தான் அவங்களுடைய மெய்ப்பன். தங்களுடைய அறிவு என்ன சொல்லுதோ அதுதான் மெய்ப்பன். தங்களை தாங்களே என்ன பண்ணுகிறார்கள்? மேய்த்து கொள்ளுகிற இந்த பொருளாசைக்காரங்க. இவங்கெல்லாம் சபையில் எப்படி இருக்கிறாங்க? கரைகளாய் இருந்து தங்களை தாங்களே என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மேய்த்து கொண்டு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுருந்து கனியற்று இரண்டாம் தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அடைகளாலும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொருளாசைக்காரங்களுக்கு எதே வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள் தான் இருக்குதே தவிர பெரிய வெளிச்சத்தை பார்க்கறது, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் பிரதர், பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதெல்லாம் செய்ய மாட்டார். அதான் சொன்ன, நீங்கள் எதோ ஒன்று நம்பிட்டு போகலாங்க. மலைகளோட பெயர்க்கிறதா நீங்கள் நம்பிட்டு போய் ஏதோ ஒரு மலைக்கு முன்னாடி கத்திட்டு கிடக்கலாம், அதனால் அது பெயர்ந்து போயிடுமா? அது கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி செயல்பட்டால்தான் அது என்ன பண்ணுமாங்க? செயல்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு விதை வளரணும்னா அதுக்கு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறார். என்னது? விதை முளைக்குவதற்கு மண் என்ன பண்ணணும்னாங்க? இருக்கணும். என்ன இருக்கணும்னாங்க? மண் இருக்கணும். நல்ல பாறையான இடமா போயிட்டு நான் விதைக்க போகிறேன், பாறையிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முளைக்க பண்ணுவார் அப்படின்னா ஒன்றும் என்ன பண்ண போகிறது இல்லைங்க, முளைக்க போகிறது இல்லை. அப்படி வந்தாலும் அது வேர் கொடுக்க போகிறதில்ல. அப்படியே வேர் கொடுத்தாலும் அது பலன் கொடுக்க போகிறதில்ல, அது செத்து தான் போகும். ஏன்னா பாறையில் அது முளைக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? முள்ளுள்ள அண்டையில் அது முளைக்க முடியாது, பலன் கொடுக்க முடியாது. வழி அருகே அது பலன் கொடுக்க முடியாது, மிதிக்க தான் படும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கலாம், நான் வழி அருகே விதைக்கப்பட்டிருந்தாலும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல். ஆமாம், அட்டாச்மெண்ட் எடிட்டிங் எல்லாம் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் வசனம் அப்படி இல்லை ராஜா. வழி அருகே விதைக்கப்பட்டால் அது மிதிக்கப்படும் தான் வசனம் இருக்குது. நீ எடிட் பண்ணி என்ன பண்ணாத, ஒரு புது விசுவாசத்தை சேர்க்காத. நீ சொல்கிற தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரம் எது தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எது தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். சரியாக தன்னுடைய விதையை மண்ணிலே மண்ணில் விதைச்சிருக்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரெக்டாக கொண்டு வரணும். நிறைய ஆளுங்க அப்படி தான் ஏமாந்து போகிறாங்க. வசனத்தை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி கட் பண்ணி இவங்களே ஒரு வசனமாக போட்டு இவங்களா ஜாம் பண்ணி இவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை உருவாக்கி இவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கி கர்த்தர் காரியத்தை எப்படி செய்ய போகிறார் பார். சபையை விட்டு போகலானுங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களாம். அவங்களாம் ஒன்றும் அவிசுவாசிங்களாம் மாறிடல. இதுங்களா இல்லையா? ஆமாம், அவங்க வெளியே போன பிறகு இனிமேல் அவரே துணை இவரே துணைன்னு யாரையும் போடல, இயேசுவேன் துணை தான் போட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் தான் துணை? எனக்கு இயேசு தான் துணை. புதிய காரியத்தை அவர் உருவாக்குகிறார். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீரை எப்படி இருக்கும்? சபையை விட்டு போகிறதுக்குலாம் இந்த வசனம். நீ உன் இஷ்டத்துன்னு ஒரு வழியை தேடுற, உன் வழிக்கு என்ன பண்ணிக்கிற? நீயே ஒரு அடையாளத்தை போட்டுக்கிற. இது எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தற்கூரிங்களாம் யாராக இருக்கிறாங்கன்னா, இப்போ யூதாவில் சொன்னார் இல்லையா, இவர்கள் காயினுடைய வழிகளில் நடந்து
பிழையாம் கூலிக்காக செய்த அந்த வேலையை செய்து கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இது எல்லாமே உண்மை. ஒரு நாளும் பைபிள் பொய் அது சொல்லாது. நான் பார்த்துருக்குறேன் ஊழியத்தில். இவன் இந்த பொருளாசை உள்ள விசுவாசி எல்லாமே அப்படி தான் இருப்பான். அவன் ஒரு நாளும் நம்மளோட ஐக்கியப்பட மாட்டான், இணைஞ்சிருக்க மாட்டான். நம்ம என்ன தான் அவனுக்கு விழுந்து வந்து செஞ்சாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், நம்மளை குடும்பமாமா என்ன மாட்டான். இந்த சமையல் ஒரு 2-3 கேஸை பார்த்துட்டு அப்படி தான் போனாலும் பரவாயில்லன்னு விட்டாச்சு. நான் ஏக்கடா போங்க, அவ்வளோதான். இளையகுமார் மாதிரி எங்கேயாவது போங்க, மறுபடியும் வராதிங்கன்னு தான் நினச்சிக்கிறப்ப வராதிங்க. ஏன்னா திருந்த மாட்டாங்க இவங்களாம். ரூத்துன்னு ஒன்று போச்சு அப்படி தான். வரக்கூடாதாண்டு, இதுக்கப்புறம் வேணாம். அது 2-3 வாட்டி டைமை கொடுத்து உனக்காக எல்லாத்தையும் கொடுத்து பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீ எங்கே போயிட்டு என்ன பண்ணுற? இதுக்கப்புறம்லாம் உனக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது இன்னொன்று அதேமாரி தெரியுது. அதுவும் அப்படி தான் இருக்குது. 14ஆவது ஆண்டு ஏதோ ஒரு இது இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் நான் இந்த ஊழியத்தோடைய இதுக்கு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று மட்டும் காணும், எல்லாம் போயாச்சு. எல்லாத்தையும் விசுவாசிகளும் ஐயோ போயிட்டா. எல்லாரும் ஃபோன். 8:30 மணிலேருந்து ஃபோன். 10 மணிக்கு ஃபோன் எடுத்து, எனக்கு இட்லி பிடிக்காது, அதனால என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளோதான். அதுவும் சொல்ல வரேன் நான். இவர்களெல்லாம் அன்பின் விருதுகள் யாராக இருப்பாங்க? இவங்களாம் அவங்களே நினச்சாலும் இங்கே ஐக்கியமாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறது, வெட்டி விட்டுறது. போ, நீ எங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு இருந்துக்கோ. உன்னை வருந்தி அழைத்து உன்னை ஐயோ நீ இல்லைன்னா போ, பார்க்கலாம் முடிவிலே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் நான் போ, எங்கே வேணா போ. நான் தான் சொன்னேன், 2 விஷயம் தான். ஒன்று, மனம் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய பேர் பண்ணுறதில்ல, பொதுவாக பண்ணுறதில்ல. அதை நான் பார்த்துட்டேன். இந்த சபையில் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே தான் பயங்கர ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஈக்குவலாக நடத்துகிறோம்ல. மற்ற இடத்துலாம் பார்க்குறதில்ல. மற்ற சபையில் எவ்வளோ சபையில் பார்த்துருக்குறேன், அசிங்கமாக திட்டி துரத்திருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் நான் அந்த சபையிலே பார்த்துருக்குறேன். அசிங்கமாக திட்டி எழுப்பி நிற்க வச்சு காரி துப்பி நாசமாக போகும் பிள்ளைங்களாம் சொல்லி துரத்திருப்பார். 5 வருஷம் கழித்து திருப்பி வந்து உட்காந்துருப்பாங்க, மனம் திருமண மைந்தன் மாதிரி. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா போனதான் ஒன்லி அவுட் கோயிங், நோ இன்கமிங். என்னானாலும் சரி, ஒரு கை பார்த்துருவோம், ஒரு கையே பார்த்துருவோமாக்கும் அப்படின்னு போனால் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது விளக்கமா, எந்த கையும் பார்க்காத முடியாது ஆகிடுது. பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்படி இல்லாமல் பார்க்கணும் ஒரு விசுவாசியை, இப்படி இல்லாமல் மாறணும் உங்கள் வாழ்க்கை, இப்படி இல்லாமல் உங்கள் முடிவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போகுது பாருங்கள். அது காரணம் என்ன? பயமுறுத்துறதுக்கு இல்லை, பின்னாடி பார்க்க போகிறோம். சரியான சத்தியம் இது. ஆண்டவரே போதிக்கிறாரு, உன்னை அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன், மறுபடியும் அதுக்குள்ளே என்ன பண்ணாத, போவாத, தரித்திரத்துக்குள்ளே போவாத, எகிப்துக்குள்ளே மறுபடியும் முந்தி அடிச்சுக்கிட்டு போவாத, சோதோம் குமாருக்குள்ளே ஓடாத. அது ஒரு நாளும் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறதே இல்லை. நீ வெளிச்சத்தில் வாழ வேண்டியவன், நீ கானான் தேசத்தில் வாழ வேண்டியவன், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் நிறைவாய் வாழ வேண்டியவன் நீ. கார் இருளில் வாழ வேண்டிய ஆள் நீ இல்லை என்பதை தான் புரிஞ்சுக்கணும். எதில் வாழ வேண்டிய ஆள் இல்லை நீ, கார் இருளில் வாழ வேண்டிய அவசியம் யாரும் கிடையாது, விசுவாசிக்கு கிடையாது. ஆனால் பொருளாசையில் போய் ஒரு விசுவாசி சிக்கிட்டானா அவனுடைய முடிவு எங்கே தான் அது, எதுதான் அது? நல்லா சொல்லுங்களேன், கார் இருளே. இவங்க 3 பேருமே விசுவாசிங்க, அதை தான் கவனிக்கணும். அதில் முக்கியமாக பிழையாம் யார்? பிழையாம் ஒரு தீர்க்கதரிசியாவன். அவனுக்கு தேவன் தந்துட்டு ஒரு ஆற்றல், ஒரு 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 அதிகாரம் என்னன்னா, அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் புறஜாதிகள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. மோவா ப்ராஜெக்ட் தெரிஞ்சு வச்சுருந்தான். அந்த பிழையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்பா. அவன் வாயை திறந்து யாராவது ஆசீர்வதிச்சானா கடவுள் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஆசீர்வதிப்பார், அவனை போய் கூட்டிட்டு வா அப்படி சொல்லி தான் அனுப்புகிறான். அவ்வளோ பேர் பெற்றிருந்தவன். ஆனால் பிழையாம் கடைசி எப்படி செத்தான் தெரியுமா அவங்களுக்கு? வெட்டி கொண்டாங்கன்னு இருக்குது. அவனை என்ன பண்ணாங்க? அவனை வெட்டி கொண்டாங்கன்னு இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஹி டைட். அது மாதிரி. அதனால தான் சொல்கிறேன் நான், ஏன் பிள்ளையாமனை பெரிய பாவம் இல்லை, பொருளாசை தான், வேறுமே கிடையாது. இதுதான் அவன் செஞ்ச பாவம். அது பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும், எல்லா தீமையும் கொண்டு வரும். கார் இருளை என்ன பண்ணுமாங்க? கொண்டு வரும். நம்புறீங்களா? நீங்கள் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடரலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு விரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான நல்ல இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளின் மாதிரியே பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று நீர் போதிக்கிறீர். கேட்ட வார்த்தைகளின்படியே நீர் தந்த ரட்சிப்பு, நீர் தந்த வாக்குத்தத்தங்கள்
நீர் தந்த மகிமையான வாழ்வை கெடுத்து போடுகிறதே இந்த பொருளாசை தான். இதில் சிக்கிக்கொண்ட 3 பேரை குறித்த காரியங்களை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இந்த 3 பேருடைய வாழ்க்கை அது சபிக்கப்பட்டதாய், அது பயனற்றதாய், அது பிரோஜனமற்றதாய் போனதுக்கான ஒரே காரணம் பொருளாசை. அப்படிப்பட்ட வலைகளில், அப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு விசுவாசியும் சிக்கிக்கொள்ளாமல் தேவரீர் எல்லாவற்றிலும் உம்மை கனப்படுத்தி, உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை அன்பு கூர்ந்து, உமக்கு உண்மையாயிருந்து இந்த பிரமாணங்களில் வழி நடக்க நீர் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பொருளாசை பின்பற்றி போவருடைய முடிவு அது காரிருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தை தேவரீர் பொருளாசை குறித்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில முதன்மையாக வைக்காமல் தங்களை அழைத்த, தங்களுக்கு நம்பிக்கையை தந்த, விசுவாசத்தை தந்த, ரட்சிப்பை தந்த, தங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த, இலவசமான நம்முடைய கிருபைகளை தந்த தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக செல்வமாக வைத்து வாழ உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிருபைகள் அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறட்டும். எல்லா தேவைகளையும் எங்கள் ஆண்டவர் நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவாந்திர வேளைகளில் ஆறுகளை ஓட பண்ணுகிற எங்கள் தேவன், வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணுகிற எங்கள் தேவன், நீருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகளை, ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை, நன்மையின் காரியங்களை நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அதை அவர்கள் காணட்டும், அதை அவர்கள் அனுபவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.